Students and teachers, welcome to Academic Education channel. Check பண்ணிடுவோம் 12th standard physics numerical problem ஃபுல்லா நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 52 பேஜஸ்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு ஸ்டாஃப் தான் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின்ஸை வித்தவுட் ஆப்ஷனோட நீங்கள் படிச்சாலே போதுமானது, ஓரளவுக்கு நீங்கள் அட்டன் பண்ண முடியும். இந்த மாடலில் வந்தால் கூட நீங்கள் ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இது நீங்கள் இதை கவர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், லெசன் வைஸ் முதல்ல நீங்கள் கவர் பண்ண ஆரம்பிங்க. படிக்காத வால்யூம் செகண்ட் வால்யூம்ஸ் நீங்க படிக்காம இருந்தீங்க அப்படின்னா செகண்ட் வால்யூம் முதல்ல எடுத்துட்டு அதுல எந்த லெசன்ஸ் படிக்கலையோ அந்த இதை முதல்ல கவர் பண்ண பாருங்க. ஏன்னா எக்ஸாம்ஸ் வேற இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்துகிட்டே இருக்கு. படிக்காத லெசன்ஸை ஃபர்ஸ்ட் நீங்க கவர் பண்ண ஆரம்பிச்சாதான் வேகமா எல்லா லெசன்ஸும் ஓரளவுக்கு நீங்க முடிக்க முடியும். எல்லாமே கன்சால்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால லாகிருதம் எடுக்கிறது வந்து எல்லாமே நீட்டா இருக்குது. எல்லாமே நீங்க தாராளமா அதை யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அப்பதான் இந்த மாதிரி போடுற அப்டேட்ஸ் எல்லாமே நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு அப்கமிங் டேட்ஸ்ல எல்லாமே 12th ஸ்டாண்டர்ட் எல்லாத்துக்கும் லைவ் கிளாஸஸும் போடலான்ற ஒரு பிளான்ல இருக்கும். ஸோ ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. அது உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லைவ் கிளாஸஸும் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அடுத்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரிக்கான கம்பல்சரி கொஸ்டின்ஸ்லாம் வேணுமா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அது உங்களுக்கு நான் தொடர்ச்சியாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ இது ஃபிசிக்ஸ் ஓரளவுக்கு நியூமரிக்கல் ப்ராப்ளம் உங்களுக்கு நான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ இது ஓரளவுக்கு நீங்க படிச்சாலே போதுமா அப்படின்னு கேட்டால் போதும் தான். ஏன்னா இதுல எல்லாமே எல்லா லெசன்ஸ் ஓரளவுக்கு கவர் ஆயிடுச்சு. இந்த மாடல்ல என்ன நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த சம் வந்தா ஓரளவுக்கு அட்டன் பண்ணிடலாமா, இந்த மாடல் ரிலேட்டடா வந்து அட்டன் பண்ணிடலாமா அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டா போதும். ரிப்பீட்டர்ஸ் தான் இது எல்லாமே. இது ஒரு டைம் எல்லாம் நீங்க இந்த 52 பேஜஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதெல்லாம் நீங்க படிச்சு முடிச்சுட்டு இந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சு நீங்க எடுத்து பார்க்கணும். எல்லாம் நம்மளால அட்டன் பண்ண முடியுதா, மாடல்ஸ் வச்சு அட்டன் பண்ண முடியுதா அப்படின்றத நீங்க பார்க்கணும். இப்போ ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எப்படி பார்க்கணும்னா, அதுல இருந்து உங்களுக்கு அந்த டயக்ராம்ஸ் உங்களுக்கு வரைய தெரியணும், கிவன் டேட்டா எழுத தெரியணும், அது என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இப்போ ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 1/RP 1/R1 1/R2 1/R2 அந்த ஃபார்முலாஸ்லாம் எழுத தெரியுமா அப்படின்றத நீங்க பாருங்க. அந்த மெத்தட் ஆஃப் சம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த கான்செப்டை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த சம்மன் எடுத்துட்டா எத்தனை ஈக்குவேஷன்ஸ் வருது, எத்தனை ஈக்குவேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணணும், அந்த மாதிரி கான்செப்ட். ஒரு சம்மன் எடுத்துட்டா 2 3 கான்செப்ட் வரும் இல்லையா, அந்த அப்ளையிங் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டு இந்த நியூமரிக்கல் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா தான் எல்லா சம்ஸும் உங்களால கவர் பண்ண முடியும். சும்மா இம்பார்ட்டன்ஸ் மட்டும் 2 3 பார்த்தாலும் அட்டன் பண்ண முடியாது. அதனால ஓரளவுக்கு நீட்டா இது நீங்க என்ன பண்றீங்கன்னா, முதல்ல சம்ஸ் எடுத்துட்டு சம்ஸ் எல்லாத்தையும் பாருங்க. கொஸ்டின்ஸை வச்சு ஆன்சர்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கா, முதல்ல ஃபார்முலாஸ் எல்லாம் தெரியுமா அப்படின்றத பாருங்க. ஒரு லெசன் எடுத்துட்டு உங்களுக்கு எத்தனை ஃபார்முலாஸ் தெரியும் அப்படின்றத முதல்ல எழுதுங்க. இந்த இதுல ஒரு கொஸ்டின்ஸ்ல ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 கொஸ்டின்ஸ்லயுமே எத்தனை ஃபார்முலாஸ் நமக்கு தெரியும் அப்படின்றத எடுத்து எழுதுனீங்கன்னா தான் ஒரு லெசன்ல இவ்வளவு ஃபார்முலாஸ் இருக்கு அப்படின்றது தெரியல. முதல்ல ஃபார்முலாஸ் நோட்ல எடுத்துட்டு இந்த பிடிஎஃப்ல இருக்கிற இதை வந்து எழுதி பார்த்துட்டீங்கனாலே ஒரு லெவலுக்கு உங்களுக்கு ஒரு அனாலிசிஸ் அப்படின்றது கிடைச்சிடும். ஃபார்முலாஸ் முதல்ல நீங்க எழுதிட்டு நீங்க பைகாட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. கொஸ்டின்ஸ் வச்சு நீங்க என்ன பண்ணலாம், கிவன் டேட்டா எடுத்து எழுதிடலாம். ஃபார்முலாஸ் எழுதிட்டீங்க அப்படின்னா கிவன் டேட்டால ஆல்மோஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்க, 2 பாயிண்ட் என்ன கண்டுபிடிக்கணும்ன்றது தான் கொடுத்துருவாங்க. அப்புறம் சில இதுக்கு 2 3 வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்க ஃபார்முலா வச்சு சப்ஸ்டிடியூட் பண்ணி போட்டுற வேண்டியதுதான். அப்போ பேஸ்மெண்ட்டே என்னது, ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலா தான் நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நீங்க கேர் பண்ணி படிக்கணும். இந்த இந்த இதுல என்னென்ன இருக்குதோ இந்த பிடிஎஃப்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் இருக்க ஃபார்முலாஸ் முதல்ல படிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. உங்களுக்கு நான் வீடியோஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணிடுறேன். எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே உங்களுக்கு நான் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. கெமிஸ்ட்ரி வேணும்னு கெமிஸ்ட்ரி கேளுங்க. ஸோ இது வந்து 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுமே யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் அப்படின்றது கிடையாது. ஸோ அந்த வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வேர்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி சம்ஸ் எல்லாமே காமன் தான். அதனால ஓரளவுக்கு நீங்க 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுமே இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நியூமரிக்கல் ப்ராப்ளம் பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சென்டம் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த நியூமரிக்கல் ப்ராப்ளம்ல தான் என்ன ஆகும்னா மார்க்ஸ் வந்து குறையும் இல்லையா. ஸோ அதனாலதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாமே நம்ம முன்கூட்டியே நம்ம நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸை அப்டேட் பண்ணிட்டோம் வித் ஆன்சர் கீயோட. அதனால நீட்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீட்டா எழுதுங்க. இந்த நான் சொன்ன வேலை ஃபர்ஸ்ட் ஃபார்முலாஸ் எழுதி பாருங்க. ஃபார்முலாஸ் எழுதிட்டு அடுத்து சப்ஸ்டிடியூஷன் பண்ண முடியுமான்றதை பார்த்துட்டு பாருங்க. சார் அதெல்லாம் ஓகே, இது எப்படி இன்னும் அடிஷனலா கொஞ்சம் சொல்லுங்க சார் இப்படி படிக்கணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இப்போ ஒரு சம்முன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க நோட் ஒன்று எடுத்துக்கோங்க. சரியா, நோட் எடுத்து இது எப்படி படிக்கணும்ன்றத சொல்லிடுறேன். இப்போ 46 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் முதல்ல என்ன ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க அந்த கொஸ்டின் நம்பர் போட்டுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் போட்டுட்டு அந்த யூனிட் அந்த கொஸ்டின் நம்பர் போட்டுட்டு அது அந்த கொஸ்டினோட ஃபார்முலா தனி நோட்டு போடுங்க. முதல்ல சிரமப்படாம தனி நோட்டு போட்டு அதோட ஃபார்முலா முதல்ல எழுதுங்க. எழுதிட்டு இந்த சம்முக்கு இந்த கான்செப்ட் மெத்தட் ஆஃப் கால்குலேஷன் அப்படின்னு இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏல வந்து இந்த டவு கண்டுபிடிக்கணும். அடுத்த கான்செப்ட்ல எஃப் டோட்டல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் இல்லையா. அந்த மாதிரி 3ல இருந்து ஒரு 4 கான்செப்ட் இருக்கும். அந்த அதை வந்து சைட் அடிக்க மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க என்னென்ன கண்டுபிடிக்கணுன்றத. அது ஓரளவுக்கு எடுத்து எழுதிட்டீங்க அப்படின்னாலே ஒரு சம் அப்படின்னா இந்த கான்செப்ட்லாம்
இருக்கு. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் போடணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது இல்லாம சம் எடுத்துட்டு மக்கப் பண்ணிட்டு சரி ஃபார்முலா தானே ஓகே மக்கப் பண்ணிட்டு அப்படி அப்படியே பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு 2 நாள் 3 நாளையில எவாபரேட் அப்படின்றது ஆயிடும். ஸோ மெத்தட் ஆஃப் வே அப்படின்றது இதுதான். இதன் படிதான் ஒரு சம்ம நீங்க படிச்சீங்கன்னா என்னைக்குமே உங்களுக்கு மறக்காது. ஸோ அப்பதான் நீங்க எழுதி ஒரு ஹிண்ட்ஸ் எடுத்து நோட்ல எழுதி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்து இந்த பிடிஎஃப் ஒரு 5 நாள் 6 நாள் எக்ஸாம் டயத்துல எடுத்து பார்க்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு சரி ஓகே நம்ம எழுதி பார்த்தோம்ல ஒரு கொஸ்டின் எடுத்து நம்ம கிவன் டேட்டா எழுதி பார்த்தோம், அதோட ஃபார்முலாஸ் எழுதி பார்த்தோம், என்னென்ன மெத்தட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ்லாம் வருது, என்னென்ன கான்செப்ட் வருதுன்னு எழுதி பார்த்தோம். அப்பதான் அந்த சம்ஸ் மாடல் வந்தா கூட உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ டாப்பர்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த பிளான்ஸ்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த ஆவரேஜ்ல இருக்கிறவங்க இந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளம் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இதுக்கப்புறம் நான் கவர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கவர் பண்ண முடியும். ஸோ இந்த வேலை நீ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அவ்வளவுதான். நோட் ஒன்று எடுத்துட்டு இப்போ இத்தனை கொஸ்டின்ஸ் ஒரு கொஸ்டின்ஸ்ல ஒரு 12-15 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 15 கொஸ்டின்ஸ்லயுமே நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலாஸ் எழுதிடணும். ஃபார்முலாஸ் எழுதிட்டு ஒரு க்ளூ வேர்டு மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இது வந்தா இந்த ஃபார்முலா அப்படின்ற க்ளூ வேர்டு வச்சுட்டு ஃபார்முலாஸ் எழுதிட்டு என்னென்ன மெத்தட் ஆஃப் கால்குலேஷன் இருக்குது அப்படின்றத கான்செப்ட் எழுதிட்டு அப்படியே ஃபைனலா நீங்க சொல்யூஷன்ஸ் போட்டுட்டு யூனிட் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதுமானது. இப்படி படிச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களால நியூமரிக்கல் ப்ராப்ளம் கவர் அப்படின்றது பண்ண முடியும். ஸோ அதுதான் உங்களுக்கு நான் இவ்வளோ எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு நான் அப்டேட் அப்படின்றது மறக்காம பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ அதான் உங்களுக்கு எல்லா லெசன்ஸுக்குமே உங்களுக்கு ஆன்சர் கீயோட எடுத்துட்டு வந்திருக்கிறேன். கொஞ்சம் டிலே ஆனாலும் நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் ஒர்த்தா இருக்கணும்ல அப்படின்றதுக்காக தான். ஓகேவா? ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தது சார் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் இன்னும் உங்களுக்கு டவுட்ஸா இருக்கு அப்படின்னா கூட எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கூட உங்களுக்கு நான் கிளாஸஸ் கூட எடுக்கிறேன். இது எப்படி இன்னும் சம்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணணும், எப்படி படிக்கணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? நீங்க ஓரளவுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பப்ளிக் ரிலேட்டடா இப்போ தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ இருக்கு. சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சிஎஸ் இருக்கும். ஸோ பிசிக்ஸ் அப்படின்றது 2 பேத்துக்குமே காமன் தான். நீங்க எவ்வளவு கவர் பண்ணிட்டீங்க அப்படின்றத மறக்காம பதிவு செய்யுங்க. நான் கண்டிப்பா எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? இதை நான் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துட்றேன். நீங்க டவுன்லோட் கூட பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் கூட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க வீடியோஸ்ல பார்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா கூட நீங்க வீடியோஸ்ல கூட பார்த்து அப்படியே நீங்க ஸ்க்ரோலிங்ல தான் விட்டுருங்க. நீங்க அப்படியே அதை பாஸ் பண்ணி கூட என்ன பண்ணலாம் நீங்க நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் நம்ம ஸ்க்ரோலிங்லும் நம்ம ஃபுல்லாக நம்ம விட்டோம் அப்படின்னா நம்ம பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. ஃபியூச்சரில் கூட இந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு நான் ஸ்க்ரோலிங்கில் கொடுத்துருக்கேன். நீங்கள் யூஸ் கூட பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மறக்காம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கப்பா. அப்போ தான் நம்ம சேனல் அப்படின்றது சஜஷன் ஆகும். மறக்காம வீடியோ கூட லைக் போட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப எஃபோர்ட் எடுத்து உங்களுக்கு வித் ஆன்சர் கீயோட அப்டேட் பண்ணியிருக்கேன். எல்லாமே மெத்தட் ஆஃப் கால்குலேஷன்ஸோட அப்டேட் பண்ணியிருக்கேன். ஆன்சர் கீனா கூட வெறும் சம்ஸ் எடுத்து ஆன்சர் கீ இல்லை. இப்போ ஒரு சம்முன்னு எடுத்துட்டா என்ன சால்வேஷன் பண்ணணும், ஸ்டெப்ஸ் எழுதணும், ஃபார்முலாஸ் போட்டு ஃபைனலாக யூனிட்ஸ் போட்டு நீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதி கடைசியில் என்ன எழுதணும்னு கொண்டு இங்கிலீஷ் வேர்ட்ஸில் நீட்டாக கொடுத்துருக்குறேன். ஸோ நமக்கு ஒரு ஸ்டாஃப்டாக சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால எஃபோர்ட் எடுத்து நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நீங்க பண்றது ஒன்னே ஒன்று தான். ஒரு லைக் ஒன்று போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு தம்ஸ் அப் போடுங்க. சரியா? கமெண்ட்ஸ்ல கூட ஒரு தம்ஸ் அப் போட்டுட்டு அடுத்து எந்த சப்ஜெக்ட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் மேக் பண்றது கொஞ்சம் எனக்கு மோட்டிவேட்டடா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதான் நம்ம பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றத ஃபுல் வீடியோ உங்களுக்கு நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே பொறுமையா பாருங்கப்பா. ஸோ தென் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு எல்லா சம்ஸும் தெரியுமா, தெரிஞ்ச சம்ஸா இருக்கா இல்ல புது சம்ஸா இருக்கா அப்படின்றத எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் இந்த பிடிஎஃப்ல முன்னாடியே வந்திருந்தோன்னா கூட படிச்சு முடிச்சிருப்பீங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா நீங்க இல்ல சார் எனக்கு எல்லா சம்ஸ் ஓரளவுக்கு தெரியும், நான் ஃபுல்லாவே நான் ப்ரிப்பேர் பண்ண சம்ஸ் தான் இது அப்படின்னா கூட எனக்கு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் எதிர்பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு
6 to 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் சொல்றேன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் இதை பார்த்துட்டு மென்ஷன் பண்றீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்காக தான் எல்லா கொஸ்டின்ஸும் உங்களுக்கு நான் அனாலிசிஸ் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்கிறேன். சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். அண்ட் தென் ஒன் மோர் பாய், இப்போ ஒரு சம்ஸ் போடுறீங்க அப்படின்னா ஃபைனலாக எழுதும் போது சீக்கிரத்துக்கு முன்னாடி இதை எழுதிடுங்க. அந்த எஃபிஷியன்சி பி அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சம்ஸ் எது வந்தாலுமே ஃபைனலான ஆன்சர் போடும்போது ஈக்குவல் டு அந்த மாதிரி எழுதுங்க. மொட்டையா ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு ஃபைனலாக எழுதாதீங்க. அது என்ன முன்னாடி எழுதணுமோ கண்டுபிடிக்கிற முன்னாடி எழுதிட்டு எழுதுங்க. அப்போதான் கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. எந்த அப்கமிங் வீடியோஸில் இந்த 12th பப்ளிக் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோஸும் உங்களுக்கு ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் நான் அப்டேட் பண்ணிடுறேன். அதுவும் நீங்கள் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியாக இருக்கும். அதை நீங்கள் பார்க்கும்போது ஒரு அனாலிசிஸ் கிடைக்கும். எப்படி உங்களோட சீனியர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இந்த மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? அதுக்காக தான் நம்ம கொடுக்குறது. ஓகேப்பா. ஓரளவுக்கு 52 பேஜஸ் ஓரளவுக்கு ஸ்க்ரோல் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சேன்னு நினைக்கிறேன். எல்லாமே வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்னலாம் சொன்னேன் அப்படின்றது. ஸோ எல்லாமே அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து எந்த மாதிரி வீடியோ போடலான்றது கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.